அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே ப்ளவுஸுடைய பேக் நெக் டிசைன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுலேயுமே பிகினராக இருக்கிறவங்க, இப்போ தான் நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண பழகிட்டு இருக்கேன், நாங்கள் வந்து எந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போது நம்ம ரொம்பவே ரொம்ப 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 சிம்பிளான டிசைன்ஸில் இருந்து, பேசிக்கான டிசைன்ஸில் இருந்து நம்ம பேக் நெக் டிசைன் வந்து பார்க்கலாம். அதில் இன்றைக்கி நம்ம வந்து சாரியில் இருக்கிற ஒரு பார்டரை மட்டுமே எடுத்து நெக்குக்கு நம்ம எப்படி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறது, அப்படி வைக்கும்போது நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கணும், எந்தெந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலோட இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இதுதான் நமக்கு ப்ளவுஸ் பேக் நெக் டிசைனில் ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகேங்களா? இது வந்து ஒரு போட்டி மாதிரி வையுங்க. இதில் வந்து பிகினருக்கு வந்து நீங்கள் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஏற்கனவே நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் இருக்குது, டவுட்ஸ் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. இதுவே வந்துட்டு நம்ம இன்னொரு குரூப் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு குரூப் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பிக்சர்ஸை பார்த்து நீங்கள் அனுப்பக்கூடிய எல்லா பிக்சரையுமே நம்ம யூடியூப்லேயும் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். அது இல்லாமல் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு gift மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல். இப்போ நம்ம பேக் பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு கட்டிங் எப்படி ஸ்டிச்சிங் எப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம பேக் பார்ட்டை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த பேக் பார்ட்டில் வந்துட்டு நம்ம இப்போது ஒரு லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ நம்ம தாராளமாக அதை அடித்து வந்து நம்ம திருப்பிக்கலாம். கீழே இடுப்பு பகுதி ஆகட்டும், கழுத்து பகுதி ஆகட்டும். இந்த கழுத்து பகுதி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காகவே நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. கழுத்து பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுறது, கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறது, அடித்து திருப்புறது, இந்த மாதிரியான நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் அடித்து வந்து நான் திருப்பிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கேன்வாஸோ அல்லது ஒரு கழுத்து பீஸோ கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் திக்னஸாக இருக்கும். நம்ம அதுக்கு மேலே நம்ம பார்டர் வச்சு தைக்கும்போது இன்னும் ரொம்ப மந்தமாக நமக்கு இருக்கும், திக்னஸாக இருக்கும். அதனால நான் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன். பேக்லேயும் நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு பதிலாக கீழே 1/2 இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸ்க்கு நான் விட்டுருக்கேன். ஸோ நம்ம அடித்து வந்து திருப்பிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரைட் சைடு ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்பயுமே அடித்து திருப்புறோம் அப்படின்னா ரைட் சைடும் உள்பக்கம் இருக்க மாதிரி, ராங் சைடும் மேலேயும் அடிப்பக்கமும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கீழே வந்து நமக்கு ப்ளவுஸ் பீஸும் அதுக்கு மேலே லைனிங் பீஸும் இருக்க மாதிரி நான் எடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு ராங் சைடு தான் மேலே இருக்குது. ஓகேங்களா? இப்போ லைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ராங் வந்து அதிகமாக பார்க்க தேவையில்லை. நமக்கு மெயின் பீஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மெயின் பீஸில் ரைட் சைடு வந்து உள்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. ஏன்னா நம்ம நெக்கு ஃபினிஷிங்க்குன்னு சொல்லிட்டு நம்ம 1/4 இன்ச்சு தான் நம்ம விட்டுருப்போம். அந்த 1/4 இன்ச்சில் நீங்கள் சுற்றிலும் நீட்டாக தையல் போட்டிங்க அப்படின்னா தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அடித்து திருப்பும்போது நீங்கள் தையலுடைய அளவு வந்து நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் தையல் அளவு குறைச்சி வந்து வைங்க. தையல் அளவு கொஞ்சம் சின்னதாக இருந்தது அப்படின்னா தையல் நல்லா நெருக்கமாக நமக்கு விழும். நமக்கு வந்து ஈஸியாக அந்த இடம் நமக்கு பிரிஞ்சு வராது நம்ம அடித்து திருப்புறோம் அப்படிங்கிறப்போ. அதனால் இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கழுத்து வந்து தைச்சிட்டோம். அதே மாதிரியே கீழே இடுப்பு பகுதியையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடுப்பு பகுதியில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு மேலே ஷோல்டர் பக்கத்துலேயோ ஆம்ஹோல் சைட்லேயோ இந்த பக்கம்லாம் நமக்கு மெயின் கிளாத் வந்து வெளியில் இருக்கணும். நம்ம வந்து எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். அதனால் லைனிங் வந்து நமக்கு உள்ளே கவர் ஆகிற மாதிரி இருக்காங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த லைன் மேலேயே ஒரு தையல் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கீழே இடுப்பு பகுதியில் இந்த மாதிரி சிசர் நாச்சு வந்து போட்டுக்கோங்க. சிசர் நாச்சு போடலை அப்படின்னா அது திருப்பும்போது கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே எக்ஸஸாக ஏதாவது கிளாத் இருக்குது லைனிங்க்கு விட வெளியில் அப்படின்னா அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கீழே வந்து நம்ம சிசர் நாச்சு போட்டுட்டோம். சேம் இதே மாதிரியே நம்ம கழுத்து பகுதியிலையும் நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த சிசர் நாச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து போடணும்.
இது வந்து எல்லா இடங்களையும் போடணும் அப்படிங்கிறது இல்லை. கண்டிப்பாக அந்த பெண்டு வருது இல்லையா, நம்ம ஒரு யூ நெக் வைக்கிறோம் அல்லது ஒரு ரவுண்ட் நெக் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கர்வ் லைன் எல்லாம் எங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாமே நீங்கள் இந்த சிசர் நாச் அப்படிங்கிறது நீங்கள் போடணும். ஓகேங்களா. இந்த சிசர் நாச் வந்து இப்போ நம்ம அது 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் வந்து போட்டோம் இல்லையா, அந்த தையலில் படாமல் அந்த தையலை வந்து நீங்கள் கட் பண்ணிடாமல் அந்த தையல் வரைக்கும் நம்ம வந்து இந்த கட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இப்போ கொடுத்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நமக்கு 2 பக்கம் கேப் இருக்குது. நம்ம நெக்கும் கீழே இடுப்பு பகுதி மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஆம்ஹோல் சைடெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணல. அந்த பக்கம் இந்த மாதிரி கையை உள்ளே விட்டு திருப்பி வந்து எடுத்துக்கோங்க. இப்படி திருப்பி எடுக்கும்போது நமக்கு இடுப்பு பகுதியும் சரி கழுத்து பகுதியும் சரி நமக்கு ஃபினிஷ் ஆகி தான் நமக்கு வரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த பகுதியை வந்து நல்லா நகத்தில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு திருப்பி தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். நீங்கள் கழுத்து பகுதியில் இப்போ நான் சாரீலேருந்து பார்டர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுவே நம்ம ஒரு லேஸ் மட்டும் நம்ம நெக்கை சுற்றி வைக்கிறோம் அப்படின்னாலும் சேம் இதே மெத்தடே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் லேஸ் வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு பிளெயின் லேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை அப்படியே வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இதுவே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தைக்கும்போது பிரச்சனை இல்லை. இதுவே ஒரு பானைக்கு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம அந்த கார்னர் மட்டும் மடித்து விட்டு வைக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு தனியாக வந்து நான் ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கழுத்து பகுதியில் நம்ம நகத்தை வச்சு நம்மளை கீறி விட்டுட்டு எஜ்ஜிலேயே வந்து ஒரு தையல் வந்து போட்டுகிட்டே வாங்க. இப்போ கழுத்து பகுதியில் ஒரு சைட்லேருந்து ஆரம்பித்து அந்த நெக்கு ஃபுல்லாக நம்ம போட்டுகிட்டே வரோம். இப்படி நெக்கு ஃபுல்லாக போட்டே வரும்போது நெக்கு வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ அப்படியே அந்த இடத்துல கார்னரில் ஊசி நிறுத்தி அப்படியே ஷோல்டர், அடுத்து ஆம்ஹோல், அடுத்து சைடு இது எல்லாமே பண்ணிவிட்டு இந்த பேக் பீஸோடைய ஃபுல்லாகவே சுற்றியுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்டிச் அப்படிங்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ப்ளவுஸையும் லைனிங் பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடு இப்போயும் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். அதே மாதிரி கீழே எட்ஜில் வரும்போதும் கரெக்டாக நமக்கு இந்த லைனிங் பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது. கழுத்து பகுதியாகட்டும் இடுப்பு பகுதியாகட்டும் நம்ம அடித்து திருப்பும்போது எக்காரணத்தை கொண்டும் நம்ம உள்பக்கம் வச்சுருக்கக்கூடிய லைனிங் பீஸ் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடித்து திருப்புறதுல நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா இந்த லைனிங் வெளியில் தெரியறது ஒரு ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம இப்போ நெக்கெல்லாம் வந்து அடித்து திருப்புறோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட் நெக்குனா ஒரு யூ நெக்னா அந்த நெக்கோட ஷேப் மாறாமல் அந்த 1/4 இன்ச்சு கேப்னால் அந்த 1/4 இன்ச்சு கேப்லேயே கரெக்டாக நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு வரணும். அப்படி இருக்கும்போது நமக்கு நெக்கோட ஃபினிஷிங் சரியாக இருக்கும். ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க, இப்போ லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுக்கு அடித்து திருப்புறது வந்து பெஸ்ட்டாக அல்லது கழுத்து பீஸ் கொடுக்குறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பீஸ் கொடுக்குறது தான் வந்து பெஸ்ட்டு. அப்போ தான் அந்த கழுத்து வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். பட் இதில் வந்து நம்ம மேலே பார்டர் வைக்கிறோங்கிறப்போ அல்லது ஒரு லேஸ் வைக்கிறோங்கிறப்போ நம்ம அடித்து வந்து திருப்பிக்கலாம். நம்ம இதுக்கு மேலே நம்ம பார்டரோ அல்லது லேஸோ வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்னஸாக ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு இருக்கும். பட் நமக்கு அந்த சேஃப் வந்து மாறக்கூடாது. கொஞ்சம் ஒரு இடத்துல இப்படி முன்ன பின்ன போயிட்டாலும் அந்த நெக்கு வந்து சேஃப் இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து இப்போ லைனிங் கிளாத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத் எப்பயுமே நம்ம அதிகமாக தான் எடுத்திருப்போம். சிலர் வந்து சரியான அளவில் கட் பண்ணுறவங்க இருப்பீங்க. அப்படி கட் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம மெயின் கிளாத்தோட எஜ்ஜையும் லைனிங் கிளாத்தோட எஜ்ஜையும் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். பட் பெரும்பாலும் எல்லாருமே பிகினராக தான் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எக்ஸஸாக தான் விட்டுருப்பீங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக லைனிங் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக்கில் வந்து நம்ம டாட் வந்து நீங்கள் பிடிச்சி தைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டே. ஓகேங்களா. இந்த டாட்டை பிடிக்கிறதுக்கு இப்போ சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சைடு ஸ்டிச்சஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கிறீங்களோ இப்போ 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சுனா 2 இன்ச்சு அதையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற அந்த பேக் பீஸை 2ஆக ஃபோல்டு பண்ணி அதில் சென்டரையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே அது ஈஸியாக புரியும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து டாட்டுக்கு எவ்வளோ கேப் விட்டுருக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் பிடிச்சு தைச்சி வந்து விட்டுடுங்க. ஓகேங்களா. இந்த பேக் டாட் அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு 3 அல்லது ஒரு 4 இன்ச்சு ஹைட்டுக்கு நம்ம வந்து பிடிக்கலாம். அதே மாதிரி இந்த டாட் கிட்ட நம்ம போடக்கூடிய தையலும் 2 தையல் அப்படிங்கிறது நம்ம போடணும். இப்போ நம்ம ஒரு டாட் வந்து நம்ம பிடிச்சிட்டோம். இதை திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா நகத்தில் வந்து ப்ரெஷ் பண்ணி விடுங்க. நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயமே நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதனால் எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். சிலது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கலாம், சில விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயங்களாக கூட இருக்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள்.
இப்போ ரெண்டாவதா ஒரு டாட்டும் நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த 2 டாட்டோட ஹைட்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்டர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்டரை வந்து வைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு 1/4 இன்ச்சில் வச்சா பிடிக்கும், ஒரு சிலருக்கு 1/2 இன்ச்சில் வச்சா பிடிக்கும், ஒரு சிலருக்கு இன்னும் நல்லா ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச் வைக்கிறதெல்லாம் பிடிக்கும். நம்ம சாரீலேருந்து வைக்க போகிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நெக்கில் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னா, இப்போ இந்த பார்டரை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுதான் இந்த சாரீ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் கீழே மேலே 2 பக்கமே சேம் பார்டர் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு சைடு இருக்க பார்டரை நான் ஸ்லீவுக்கு எடுத்துட்டேன். இன்னொரு சைடு இருக்கிற பார்டரில் வந்துட்டு அந்த மேலே வந்து சின்னதாக கோபுரம் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இந்த கழுத்துக்கு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி அந்த கோபுரம் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை உள்பக்கமாக மடித்து விட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே எஜ்ஜிலேயே ஒரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பார்ட்ரு நம்ம எவ்வளோ வைக்க போகிறோமோ அந்த பார்டருக்கு மட்டும் இருக்கிற மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே மடித்த மாதிரியே வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. அதனால் ஃபஸ்ட்டே தனியாக நீங்கள் வந்து தைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு சேம் கலர் த்ரெட்டு வந்து போடணும். நம்ம இப்படி தைக்கும்போது இப்போ ஒரு தடவை மடித்து தைக்கும்போது ஒரு தையல் விழும், நம்ம ப்ளவுஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணும்போது இன்னொரு தையல் வந்து நமக்கு விழும். அப்போது சேம் கலர் த்ரெட்டு போட்டோன்னா தான் நமக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா கூட அந்த தையல் வந்து நமக்கு தனியாக எடுத்து காமிக்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோவா வந்து நல்லா இருக்காது. அதனால் த்ரெட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு சைடில் வந்து மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பார்க்கும்போது அந்த கோபுரம் இருக்கக்கூடிய டிசைன் மட்டும்தான் நமக்கு தெரியும். எக்ஸஸாக எந்த பக்கமும் நமக்கு பீஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கும் குறைவான அளவில் தான் இந்த பார்டர் அப்படிங்கிறது இருக்குது. இது வைக்கும்போது நமக்கு இன்னுமே நீட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம 2 பக்கம் மடித்து தைச்சிட்டோம். இதில் ஏதாவது நம்ம மடித்து தைச்ச பகுதி வந்து வெளிப்பக்கம் தெரியுது அப்படின்னா நீங்கள் அதையும் என்ன செஞ்சுருங்க, கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? அதை கட் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். வெளிப்பக்கம் வந்து அந்த பிசுறு தெரிஞ்சிட்டு இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் மேலே எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பார்டர் வந்து எந்த பக்கம் திருப்பி வச்சா சரியாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோபுரம் மாதிரி இருக்கிறத நான் வெளிப்பக்கமாக திரும்பி இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ எஜ்ஜிலேயே வச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட எஜ்ஜையும் பார்டரோட எஜ்ஜையும் ஒன்றா வச்சு எஜ்ஜிலேயே தையல் போடுங்க. இந்த எஜ்ஜு தையல் போட்டு பழகிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுனாலும் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. இப்போ இந்த பெண்டு வர இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடை மாதிரி தூக்கும். அது எந்த அளவுக்கு தூக்குதோ அதை அப்படியே ஒரு சுருக்காக ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி விட்டுடுங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்படி எடுத்து வைக்கும்போதே நமக்கு ஒரு சுருக்கம் வந்து விழும். அந்த சுருக்கத்தை அப்படியே ஒரு ஃப்ளீட்ஸாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலுமே நமக்கு அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல ஒரு 2 இடத்துல அல்லது ஒரு 3 இடத்துல குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வந்து வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா வெளிப்பக்கம் தைக்கும்போது நமக்கு நீட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த நெக்கோட ஷேப்பும் நமக்கு அப்படியே இருக்கும். இதுவே ஒரு பானைக்கு வைக்கிறோன்னா அந்த கார்னரில் மட்டும் நம்ம அப்படியே மடித்து விட்டு நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் வைக்கிறோன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. பட் இந்த மாதிரி வளைவாக வரக்கூடிய இடங்களில் நம்ம லேசாக ஃப்ளீட்ஸ் வந்து வச்சு தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃப்ளீட்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா சாரியில் இருக்க பார்டர் எடுத்து நெக்குக்கு வைக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே வெளியில் நம்ம வாங்கலை. சாரியில் இருக்கிறத அப்படியே எடுத்து தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் இருக்கும். நமக்கு காஸ்ட்டும் வந்து நமக்கு கம்மியாக வந்து வரும். பட் ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டாகவே இருக்கும். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டு வந்து அட்டாச் பண்ணணுங்கிறதுனால ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம இதை நிறுத்திக்கலாம். ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம 2 கார்னர்லேயும் வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நெக்கோட ஷேப்பு மாறாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு அந்த கார்னர் வர இடத்துல இப்படி சுருக்க மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கல அப்படின்னா தான் அந்த மாதிரி இருக்கும். இப்போ 2வது எஜ்ஜிலையும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த ரவுண்டு கிட்ட தைக்கும்போது
அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை திருப்பி கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த நெக்கோடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இருக்கும். இப்போயும் நம்ம அந்த 2 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறுத்திக்கிறோம். நிறுத்திட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு வந்து நம்ம எந்த டிசைனும் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது நம்ம சாரீ போட்டுருவோம், அது நமக்கு மறைஞ்சிக்கும், வெளியே தெரியாது. இதுவே ரைட் சைடில் வந்துட்டு நமக்கு என்ன செய்யும், நமக்கு ஃப்ரண்ட்டில் வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுறோம் இல்லையா, அது வரைக்குமே நம்ம அந்த டிசைன் அப்படிங்கிறத நம்ம வைக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் நமக்கு மேட்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி சரியான அளவில் நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். ஒருவேளை நமக்கு ஃப்ரண்ட்டை விட பேக்கில் ஷோல்டரில் வந்து அதிகமாக கிளாத் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஆம்ஹோல் சைடில் விட்டுடுங்க. கழுத்து பகுதியில் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் அழகாக சேமாக இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து ரைட் சைடு வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பார்டர் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரைட் சைடு பீஸை வந்து வைக்கிறோம். இப்போயும் கழுத்து பகுதியில் வந்து நீங்கள் சரியாக எடுத்து வச்சுட்டு எக்ஸஸாக இருந்ததுன்னா அது ஆம்ஹோல் சைடில் விட்டுடுங்க. அது ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு உள்ளே போயிடும். பட் நெக்கு வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடும் நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு அப்படியே மொந்தமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்னும் நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நீளமாக இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு ஃபுல்லாக நம்ம வந்து வைக்கலாம். இப்போ இது வந்து குறைவாக இருக்கிறதுனால நான் சைடில் ஆம்ஹோல் சைடில் ஒரு கிராஸாக ஒரு லைன் இருக்க மாதிரி நான் வந்து வைக்கிறேன். இதுவே நம்ம நீளமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரண்ட் நெக்கு அந்த ஃப்ரண்ட்டுக்கோ வந்து முடிகிற அந்த ஃபஸ்ட்டு ஹூக்கு மாட்டுற இடத்துக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த பார்டரை வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஒன்று ஃப்ரண்ட்டு நெக்கு ஃபுல்லாக வைக்க முடியும் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து வைக்கணும். இல்லை அப்படின்னா பேக்கை மட்டும் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வைக்காமல் கூட நம்ம விட்டுடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சைடில் ஆம்ஹோல் சைடில் வந்து நமக்கு இப்படி கிராஸாக போகிற மாதிரி வச்சோன்னா அது இன்னுமே வந்து அழகாக வந்து இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அது எவ்வளோ லென்த்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தைக்கக்கூடிய அந்த ப்ளவுஸுடைய ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும், எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும், இல்லை எந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டாக இருந்தாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னுடைய அப்டேட்ஸை அப்பப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.